Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸோட லிங்க்கும் சரி, அதே மாதிரி ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் லிங்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதனால கண்டிப்பா இதை மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாவே 5 மார்க்ல எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது இப்ப எழுத போற குவார்டர்லி எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து நீங்க எழுத போற ஹாஃப்லி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சரியா இந்த சம்ஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நீங்க எப்படி இருந்தாலும் 7 out of 7 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களால கவர் பண்ணிட முடியும். ஹாஃப்லி எக்ஸாமுக்கு ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் நீங்க எழுதலாம் சரியா. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அதே தான். அப்ப இந்த கொஸ்டின்ஸை நல்லபடியா நீங்க கவர் பண்ணணும். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் நீங்க அதாவது நீங்க வரிசையா நம்ம கோத்ரூ பண்ணும்போது இடையில சில சம்ஸ் சொல்லுவோம். அதே நீங்க அடிஷனலா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கான்பிடண்டா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எந்தவித பயமும் இல்லாம உங்களால போக முடியும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டவுட் கேட்கும்போது அது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் சரியா. அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.9 எக்ஸாம்பிள் 1.8 தான் இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இருந்தாலும் முக்கியமான கொஸ்டின் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்காத கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஆனா முக்கியமான கொஸ்டின்ஸ் இன்னமும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா நல்லபடியா இந்த வருஷம் கோத்ரூ பண்ணுங்க. மேக்ஸிமம் அதுல இருந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு கேட்கறதுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே சரியா. ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு லாஸ்ட் இப்ப நடந்து முடிச்சு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அதுலயே கேட்டிருக்காங்க சரியா, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.8ல செகண்ட் சொல்யூஷன் இதே மாதிரி ஒரு சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸசைஸ்ல இருக்கும். அதையும் நீங்க பாத்துங்க. பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் நீங்க கண்டிப்பா என்ன முடியும் உங்களால எழுத முடியும். அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டுமா நல்லா பாத்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சாப்டர்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப், ஃபைண்ட் தி ஃபோர்த் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்கம் கொடுத்துருப்பாங்கல்ல. அதாவது 1 பவர் 1/3 1 பவர் 1/4 சொல்லிட்டு போட்டு பண்ணுவோம்ல, அந்த கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துங்க. அதுல இருந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 3.23 நம்ம சொல்லும் போது அந்த ஃபோர்த் எக்ஸசைஸ்ல ஒரு 5 சம் தான் இருக்கும் சரியா. அந்த 5 சம்மே தெளிவா நீங்க பாத்துங்க. அந்த 5 மாடல்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லபடியா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.5ல சிக்ஸ்த் சம். இந்த எக்ஸசைஸ் 4.5 நம்ம சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததை நல்லா பாத்துங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் எழுதுற மாதிரி கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், அடுத்து ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் 5th சாப்டர் 6th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் குவார்டர்லி, ஆஃப்லிக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் 5th சாப்டர் 6th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எக்ஸாம்பிள் 5.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாடல்ல சர்க்குலர் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்றோம்ல, அதே சர்க்குலர் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ்லயும் ஒரு சம் இருக்கும் 6th சம், அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 5.26 இந்த எக்ஸாம்பிள் 5.26 வந்து பாத்தீங்கன்னா பேரபோலால நம்ம ஃபோக்கஸ் சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லாட்டிக் செட்டம், இதெல்லாம் இது வந்து பேரபோலா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலிப்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஹைபர்போலா இருக்கு. இது எல்லாத்துலயும் இந்த மாடல்ல இருந்து ஒரு சம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.5ல 5th சம் 7th சம். இந்த எக்ஸசைஸ் 5.5 நம்ம சொல்லும் போது மேக்சிமம் அதுல இருக்கு எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிருங்க. அதுல ரொம்ப முக்கியமானது 5th சம்மும் 7th சம்மும் சரியா. ஏன்னா அதுல ஒரு 10 சம் இருக்கு. அந்த 10 சம்ல எதை வேணா மாத்தி நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 6.3 6.5 உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதுதான். காஸ் a plus b காஸ் a minus b, sin a plus b sin a minus b. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 கொஸ்டின் எல்லா பேரும் படிச்சிருவீங்க. ஆனா இந்த எக்ஸாம்பிள் 6.7 விட்டுருவீங்க. இப்ப சப்போஸ் இந்த 4 கொஸ்டின் காஸ் a plus b காஸ் a minus b sin a plus b sin a minus b கேட்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் 6.7 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 6.42 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
அந்த மாடல்லையும் ஒரு 2-3 சம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப், அதாவது வெக்டர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் நான் பேராமெட்ரிக் கொடுத்தாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து அதுல வந்து கண்டிப்பா, அதாவது ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க, ஒரு லைன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஈக்குவேஷன்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் கொடுத்துப்பா, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.7ல தேர்ட் சம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஃபைண்ட் தி ஆங்கிள், இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. இதுல இருந்து எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.